நீங்க ஒரு நாள் ஒரு பேங்க்க கொள்ளையடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். இமேஜினேஷன் தான். பட் மூஞ்ச கவர் பண்றதுக்கு மாஸ்க்கோ, இல்ல எந்தவித ஹெல்மெட்லாம் நீங்க போட்டுக்கல. ஜஸ்ட் லெமன் ஜூஸ் தான் யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஜோக்லாம் பண்ணல. இன்ஃபாக்ட் இது ரியல் லைஃப்ல நடந்த ஒரு விஷயம். 1995ல மெக்கார்தர் வீலர் அப்படின்னு ஒரு பெர்சன் பிட்ஸ்பர்க்ல 2 பேங்க்க பிராட் டே லைட்ல ராபரி பண்றாரு. இந்த ராபரி அப்ப அவர் ஃபேஸ கவர் பண்ணல. ஜஸ்ட் ஃபேஸ்ல லெமன் ஜூஸ் தான் தேய்ச்சிருக்காரு. ஏன்னு கேட்டோம்னா, லெமன் ஜூஸ ஒரு இன்விசிபிள் இங்கா யூஸ் பண்ணலான்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அண்ட் அவரோட புத்திசாலித்தனமான மூளை எப்படி யோசிச்சிருக்குன்னா, அத நம்ம மூஞ்சில தேய்ச்சுக்கிட்டோம்னா, நம்ம ஃபேஸும் இன்விசிபிள் ஆயிடும் அப்படின்னு தான் வந்து அவர் யோசிச்சிருக்காரு. அண்ட் ஆக்சுவலி ஹி பிலீவ் தட். ஏன்னா அதே நாள் போலீஸ் அவரை ரவுண்ட் அப் பண்ணிட்டு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் போட்டு காட்டும்போது he was genuinely shocked. நான் தான் முகத்தில் அந்த ஜூஸ் தேய்ச்சிருந்தனே அப்படின்றது தான் அவரோட ஷாக்கிங் ரியாக்ஷனாக இருக்குது. இன்னைக்கு வீடியோவில் இந்த பிரெயின் கிளிச்சை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். விச் வில் ஆல்மோஸ்ட் எக்ஸ்பிளைன் ஆல் தி திங்ஸ். இன்டர்நெட்டாக இருக்கலாம், இல்லை நம்மளோட ஒர்க் ஸ்பேஸாக இருக்கலாம், இல்லை சம்திங் நம்மக்கிட்டே ஒரு சில விஷயம் தப்பாக இருக்குது அப்படின்னாலும் இந்த பிரெயின் கிளிச் ஏன் நடக்குதுன்றதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிடும். இட் இஸ் கால் டன்னிங்-க்ரூகர் எஃபெக்ட். இந்த வார்த்தையை மட்டும் சோஷியல் மீடியாவில் எங்கேயா படிச்சுட்டு எனக்கு இதை பற்றி நல்லா தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா வெல்கம், யூ ஆர் ஆல்சோ இன்ஃபெக்டட் டு திஸ். ஸோ இன்னைக்கு வீடியோவில் இதை பற்றி டீட்டெயில்டாக பார்த்துடலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்டிஆர் அன்ஃபில்டர். இந்த லெமன் ஜூஸ் தேய்ச்சிட்டு பேங்க்கை கொள்ளையடிச்சவனை பற்றி விக்கிபீடியாவில் இருந்து எத்தனையோ ஆர்டிகல்ஸில் ஃபுல் ஸ்டோரி டீட்டெயில்டாக இருக்குது. நான் அதோட லிங்க்ஸ் எது போடுறேன், நீங்களுமே தேடி படிக்கலாம். இந்த இன்சிடென்ட் பர்டிகுலராக கார்னல் யூனிவர்சிட்டியில் 2 சைக்காலஜிஸ்டோட அட்டென்ஷனை போய் சேருது. டேவிட் டன்னிங் அண்ட் ஜஸ்டின் க்ரூகர். இப்படி வீடியோட டைட்டில் வந்துருச்சா? அவங்க இந்த சினாரியோவை பார்த்துட்டு கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, ஒருத்தன் ஃபண்டமெண்டலாக இஸ் டூ ஸ்டூபிட், அதாவது பேங்க்கை கொள்ளையடிக்கிறதுக்கு அவன் வந்து ஒரு தகுதியே இல்லாத ஒரு ஆள் அப்படின்ற அளவுக்கு ஒரு முட்டாளாக இருக்கான். பட் அவன் அந்த அளவுக்கு முட்டாளுன்றது அவனுக்கு தெரியுமா? அதை கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவனுக்கு கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க. விச் இஸ் ஃபேர். ஸோ 1999ல் அவங்க ஒரு மேசிவ் டெஸ்ட், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி ஒன்று டிசைன் பண்ணி ரன் பண்ணுறாங்க. வித் வெரி பிக் சாம்பிள் சைஸ்னு வச்சுக்கலாம். ஆன் கிராமர், ஹியூமர், போய்ட்ரி, இந்த மாதிரி நார்மலான விஷயங்கள், நிறைய விஷயத்த மக்கள்கிட்ட கேட்டு நீங்கள் அதில் எந்த மாதிரி வந்து நீங்கள் எக்ஸ்பர்ட் அப்படின்ற மாதிரி ஒரு செட் ஆஃப் கொஷினர்ஸும் அண்ட் அவங்களை டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு கொஷினர்ஸும் வந்து இருக்குது. அதோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜின்னு இவ்வளோ நாள் இருந்ததை கம்ப்ளீட்டாக வந்து மாற்றிருச்சுன்னு கூட சொல்லலாம். ஆக்சுவல் டெஸ்ட்டில் இப்போது கிராமர்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் ஆக்சுவல் டெஸ்ட்டில் பாட்டம் 12% இருக்கிற பீப்புள் கன்சிஸ்டண்ட்டாக அவங்க எல்லாருமே அபவ் ஆவரேஜ், அதாவது 80 to 90% நான் வந்து நல்ல வெல் வர்ஸ்ட் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் தான் தே திங்க் ஆஃப் தெம்செல்ஸ். இந்த சினாரியோவை அவங்க டபுள் பர்டன் ஆஃப் இன்காம்படன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காயின் பண்ணுறாங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு டாஸ்க் பண்ணுறதுக்கு, ஒரு டாஸ்க்கை நீங்கள் நல்லா பண்ணுறதுக்கு லெட்ஸே உங்களுக்கு ஒரு 10 ஸ்கில் தேவைப்படுதுன்னு வச்சுக்கலாம். நீங்கள் அந்த டாஸ்கில் எவ்வளோ கேவலமாக பர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணுனாலும் அதே அந்த 10 ஸ்கில் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் முடியும். டு அண்டர்ஸ்டாண்ட் பேசிக்லி யூ ஆர் குட் ஆர் பேட் அட் பர்டிகுலர் ஸ்கில் அப்படின்னா உங்களுக்கு அந்த பேஸ்லைன் நாலேஜ்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் இந்த அசஸ்மெண்ட்டே உங்களால் பண்ண முடியும். இந்த இடத்துல உங்களுக்கு அந்த பேஸ்லைன் ஸ்கில் இல்லை, அந்த பேஸ்லைன் நாலேஜ் இல்லை அப்படின்னு என்ன நடக்கும்னா, உங்கள் மூளை ஆட்டோமேட்டிக்காக உங்களை ஒரு டிஃபென்ஸ் மோடுக்குள்ளே கொண்டு போயிடும். இந்த விஷயத்தில், இந்த பர்டிகுலர் டாஸ்கில் ஐ கேன் பி an எக்ஸ்பர்ட், நான் வந்து இதை ரொம்ப ஈஸியாக பண்ணிவிடுவேன் அப்படின்றது. ஏன்னா ஆப்வியஸ்லி யூ டோன்ட் நோ வாட் டு கம்பேர் யூ வித். உங்களை எதோட கம்பேர் பண்ணணுன்ற ஸ்கேலே இல்லைன்ற போது இந்த டபுள் பர்டன் ஆஃப் இன்காம்படன்ஸ் தான் அங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும். என்னோட ஃபீல்ட் ஆஃப் ஒர்க்கை ரிலேட் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் ஐடி ஃபோக்ஸ், எஸ்பெஷலி நான் ஐடி இன்ஜினியர்ஸ் கிட்ட நான் பேசும்போது பார்த்தோம் அப்படின்னா, அவங்க எல்லாரை பொறுத்த வரைக்கும் இது என்னப்பா ரொம்ப ஈஸியான வேலை, நீ ஏசிலேருந்து வேலை பார்க்குற, ஒரு பொட்டி தட்டுற வேலைன்ற மாதிரி அதை டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் டீக்ரேட் பண்ணுறதே நல்லா பார்க்க முடியும். பேசிக்லி தே ஆர் too dumb to understand what are the complexities involved here. ஸோ அவங்களுக்கு அந்த பேஸ்லைனே இல்லைன்ற பட்சத்தில் அவங்களால இதை கம்பேரே பண்ண முடியாது. அவங்களோட பிரெயின் வந்து கான்ஸ்டண்ட்டாக அவங்களோட ஈகோவை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் பார்க்குமே தவிர அவங்க எந்த அளவுக்கு இக்னோரண்ட்டாக இருக்காங்கன்றத ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். நம்ம நார்மலாக ஒரு விஷயத்தை எப்படி கற்றுப்போன்னு பார்க்கலாம். லெட்ஸே ஒரு புது ஸ்கில்லை வளர்த்துக்கிறதுக்காக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். ஒரு 2 ஆர்டிக்கல் படித்த உடனே பார்த்தோம்னா நம்மளோட கான்ஃபிடென்ஸுன்றது ஸ்கை ராக்கெட் எடுத்துகிட்டு எங்கேயோ போயிடும். லைக் நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்ற அளவுக்கு. இமேஜின் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி ஒரு 2 ஆர்டிக்கல் படித்தோம் அப்படின்னா அவ்வளோதான், நான் வாரன் பஃபெட்டுக்கே சவால் விடுவேன், எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன எனக்கு தெரியாமல் ஒன்றுமே நடக்காது அப்படின்ற அளவுக்கு பேசுகிற மக்களை நம்ம பார்க்கறது உண்டு. அண்ட் அதுக்கான ரீசனை நம்ம இப்போ பார்த்துடலாம். பிகாஸ் whenever we learn something new, அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து நம்மளை மவுண்ட் ஆஃப் ஸ்டூபிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்கார வைக்கும். இன்ஃபேக்ட் ரீசெண்டாக ஃபிட்னஸ் ரிலேட்டட் ஒரு சப்ரெடிட்டில் இந்த போஸ்ட், இந்த ஒரு கமெண்ட்டை நான் படித்தேன். அதாவது ஒரு ஆஃபீஸில் நடக்கிற ஒரு ஹாஃப் மேரத்தானுக்கு நிறைய பேர் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அண்ட் அதே டீமில் ஒர்க் பண்ணுற ஒரு
பயங்கர ஒபீஸான ஒரு பர்சன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாரையும் வந்து கைண்ட் ஆஃப் ஒரு டான் பண்ணியிருக்காரு. நீங்கள் எதுக்கு இந்த மாதிரிலாம் வந்து ஹெவியாக ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கு அந்த ட்ரெயின் ஆகிட்டு இருக்க அந்த ஹாஃப் மேரத்தானுக்கு ரெடி ஆகிட்டு இருக்க ஒர்க்கர்ஸ் அண்ட் எம்ப்ளாயிஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லைக் இட் இஸ் ஹவ் யூ ட்ரெயின் யுவர் கார்டியோவாஸ்குலர் அண்ட் பேசிக்காக கார்டியோட இம்பார்ட்டன்ஸ் பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு இந்த ஒபீஸ் பர்சன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் அது பண்ணுறதுலாம் வந்து லைக் லிட்டரலி வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி அண்ட் எவ்ரி திங். ஏன் அப்படின்னா, இப்போ நான் இன்னைக்கு காலையில் வந்து ஒரு எனர்ஜி ட்ரிங்க் குடித்தேன் அண்ட் அது என்னோட ஹார்ட் பீட்டை வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக துடிக்க வச்சிருச்சு. தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் யூ ஆர் ஆல்சோ டூயிங். அதாவது கார்டியோவாஸ்குலர் எக்ஸசைஸ் பண்ணி அவங்களோட உடம்பை ரெடி பண்ணுறவங்களையும் இவர் எனர்ஜி ட்ரிங்க் குடிச்சு இவருக்கு ஹார்ட் பீட் ஸ்பீட் ஆனதையும் வந்து இஸ் ஆக்சுவலி கம்பேரிங். இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கார்டியோவாஸ்குலர் எக்ஸசைசஸ் பண்ணால் ஹார்ட் பீட் ஸ்பீடாக நடக்குன்ற அந்த ஒரு பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான் இந்த ஒபீஸ் பர்சனுக்கு தெரிஞ்சிருக்கு. இங்கே அந்த ஒபீஸ் பர்சனுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் என்னென்னா, கார்டியோ எக்ஸசைசஸ் பண்ணால் ஹார்ட் பீட் வேகமாக இருக்கும் அப்படின்றது மட்டும்தான். ஹவ் வி அசியூம்ட் இஸ், நான் இப்போ என்னோடய ஹார்ட் பீட் வேகமாக துடிக்குது அப்படின்னா எனக்கு அந்த கார்டியோ எக்ஸசைஸ் பண்ணுறதுனால வர எல்லா பெனிஃபிட்ஸும் எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹி வாஸ் கம்ஃபர்டபிளி சிட்டிங் அந்த மவுண்ட் ஆஃப் ஸ்டூபிட்னு சொன்ன பார்த்தீங்களா, அதோட டாப்பில் ஏறி உட்காந்துட்டு இருக்க ஒரு பர்சனாக தான் நம்ம இவரை பார்க்க முடியுது. அந்த கமெண்ட்டை போட்டு வரதை எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருந்தாருன்னா, ஹி வாஸ் நாட் ஈவன் ஏபிள் டு லிசன். அதாவது மற்றவங்க சொல்கிறதுல இருக்கிற எந்த ஒரு பேஸையோ இல்லை எந்த ஒரு புது லேர்னிங்கையும் அவர் எடுத்துக்கிற இடத்துல இல்லை. ஹி வாஸ் கம்ப்ளீட்லி இம்யூன் டு ஆல் த நியூ லேர்னிங்ஸ். ஒன் ஆஃப் த பீக் எக்ஸாம்பிள் ஃபார் அ பர்சன் இன் மவுண்ட் ஆஃப் ஸ்டூபிட். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ண உடனே இங்கே போய்ட்றீங்கன்னு வச்சுக்கலாம். இதை தான் நம்ம சொன்ன மவுண்ட் ஆஃப் ஸ்டூபிட்னு வச்சுக்கலாம். அண்ட் நீங்கள் கண்டினியூஸாக லேர்ன் பண்ண அதாவது அந்த ஸ்கில்லை பற்றி நீங்கள் இன்னும் டீப்பராக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது இங்கேருந்து யூ வில் ஃபால் டவுன் டு சம்திங் கால்ட் வேலி ஆஃப் டிஸ்பேர். இது இன்ஃபேக்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஆரம்பித்த இடத்த விட இது இன்னுமே கீழே இருக்கும். இந்த இடத்துல தான் உங்களுக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, நான் ரொம்ப ஈஸின்னு நினச்சனே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கான்ஃபிடென்ஸ் எல்லாமே உடையிற இடம்ன்றது இந்த வேலி ஆஃப் டிஸ்பேரில் தான். இன்னும் கண்டினியூஸ் எஃபர்ட் போட்டு, அதாவது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் படிக்க ஆரம்பிக்கும் போது யூ வில் பி ரைசிங் அ பாத். அதாவது இந்த ஒரு பாத்தில் நீங்கள் ஏற ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். இதை வந்து ஸ்லோப் ஆஃப் என்லைட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இங்கே தான் யூ ஆக்சுவலி அண்டர்ஸ்டாண்ட் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, எவ்வளோ விஷயம் எனக்கு தெரியல, இப்போ அதிலேருந்து நான் எவ்வளோ விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றது இந்த பாத்தில் தான் வந்து நமக்கு தெரியும். அண்ட் பேஸ்ட் ஆன் இண்டிவிஜுவல்ஸ் லெவல் அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து செட்டில் ஆவாங்க. எனக்கு இந்த அளவுக்கு போதும் அப்படின்ற மாதிரி கூட அவங்க இருக்கலாம். என்ன தான் இது தியரட்டிக்கலாக இவ்வளோ தூரம் போகிறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் தேர் குட் பி மல்டிபிள் லெவல்ஸ். இதை வந்து நம்ம பிளாட்டியூ ஆஃப் சஸ்டைனபிலிட்டி, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரோட ஆவரேஜ் லேர்னிங் கர்வ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் ஐரனி என்னென்னா, ட்ரூ எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்களே, ஆக்சுவலாக இந்த மவுண்ட் ஸ்டூபிட்லேருந்து வேலி ஆஃப் டிஸ்பேர் எல்லாம் பார்த்து இப்போ ஆக்சுவல் எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கவங்களுக்கு இன்னமும் லோவர் லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் தான் இருக்கும். வேறஸ் பிகினர்ஸுக்கு கம்பேரேட்டிவ்லி ரொம்ப அதிகமான கான்ஃபிடன்ஸ் லெவல் இருக்கும். தீஸ் எக்ஸ்பர்ட்ஸ் ஆக்சுவலி வேல்யூ த யூனிவர்ஸ். எவ்வளோ வந்து அன்னோன்ஸ் இருக்குன்ற அந்த யூனிவர்ஸை வந்து அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு தான் சொல்லணும். இந்த டன்னிங் க்ரூகர் எஃபெக்ட்ன்றது நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமானு கேட்டிங்கன்னா, ஐ வுட் சே எஸ். நம்மளோட ஒர்க் ஸ்பேஸ்லேருந்து இல்லை இன்டர்நெட்டுன்றது இந்த டன்னிங் க்ரூகரோட ஒரு பெரிய ஆம்பிளிஃபையர்னு கூட சொல்லலாம். அ பர்சன் வித் வெரி மினிமல் நாலேஜ், யூ கேன் see them fighting with ஆக்சுவல் எக்ஸ்பர்ட்ஸ், அந்த ஃபீல்டில் இருக்க எஸ்எம்இஸ், இவங்க கூடலாம் போய் உரண்டை இழுத்துட்டு இருக்கிறத நம்மளால் வந்து இன்டர்நெட்டில் ரெகுலராக பார்க்க முடியும். ஒர்க் ஸ்பேஸ் எடுத்த வரைக்கும் அதே சுச்சுவேஷன் தான். நான் என்னோட சுகாரி வீடியோலையுமே சொல்லியிருப்பேன், வென் யூ ஆர் பிகினர், நீங்கள் ஒரு விஷயத்தை இப்போ தான் கற்றுக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயத்துக்கான பேஸ்லைன் ஆர் எக்ஸிஸ்டிங் கைட்லைன்ஸுன்றதை நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். தட் இஸ் ஹவ் வி கேன் ஆக்சுவலி லேர்ன். நம்ம எடுத்தோடனே ஒரு விஷயத்தை முழு அண்டர்ஸ்டாண்டிங்கே எடுத்துக்காமல் நம்மளால் அதை மாற்றவோ ரெவல்யூஷனைஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ்ன்றது ப்ராக்டிக்கலி ஜீரோ. ஆல்சோ இன் அனதர் சினாரியோ, நம்ம ஒர்க் ஸ்பேஸில் நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா, நான் ரொம்ப வேலை செய்கிறேன் பட் எனக்கான ப்ராப்பர் ரெக்கக்னிஷனோ எனக்கான அந்த ப்ரொமோஷன் அப்ரைசல் இது எதுவுமே கிடைக்கல அப்படின்ற ஃபீல்டில் இருக்கிறதையும் நம்மளால் பார்த்துருக்க முடியும். ஆக்சுவலி ஆர் தே எக்ஸ்பர்ட்ஸ்? அவங்க அந்த அளவுக்கு வந்து அவங்களோட எஃபர்ட் போடுறாங்களா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, அவங்களோட அந்த இண்டிவிஜுவல் ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் தே வில் பி த எக்ஸ்பர்ட்ஸ். பட் பேஸ்லைன் எடுத்து எவ்வளோ பண்ணியிருக்கணும், அதில் இவங்க எங்கெங்கே அச்சீவ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ இதை அச்சீவ் பண்ணலைன்ற ஸ்கேலை நம்ம எடுத்து காமிச்சோன்னா தட்ஸ் வேர் த ரியாலிட்டி ஸ்பீக்ஸ். இது இந்த ஃபினான்ஸ் எஸ்பெஷலி இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங் சைடில் இன்னமும் பயங்கரமாக இருக்கிறத என்னால் பார்க்க முடியுது. ஏன்னா செபி சொல்கிற டேட்டா படியே பார்த்தோன்னா மோர் தென் 95% ஆஃப் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஆர் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா
லாஸ் தான் மேக் பண்ணிட்டு இருக்காங்க. கம்பேரிங் ஆல் த டாக்ஸஸ் அண்ட் எல்லாத்தையும் வச்சு சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க லாஸில் தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த 5% தான் இன்டர்நெட்டில் பேசுகிறாங்களான்னு கேட்டிங்கன்னா நோ, தட் இஸ் ஆல்சோ நாட் பாசிபிள், ரைட்? ஸோ இவங்க என்ன எடுத்துக்கிறாங்கன்னா ஒரு லக்கி ட்ரேட், லெட்ஸே அவங்க வந்து ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணி ஏதோ ஒரு பர்டிகுலர் லக்கி டேயில் ஒரு 30,000 40,000 வந்துடுது அப்படின்னா அதை அவங்க பேஸ் லைனாக எடுத்துக்கிட்டு அதை ஒரு அட்வர்டைசிங் கேம்பெயினாக எடுத்து தே பேசிக்லி ட்ரை டு சீட் பீப்புள். அவ்வளோதான் சொல்லணும். இது ஹாஷாக சொல்லணும்னா திட் இஸ் த ஒன்லி வே. இதில் இன்னொன்று ஒரு சினாரியோ இருக்குது. ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் ஒய் எவ்ரி ஒன் ஷுட் நோ வாட் இஸ் டன்னிங்-க்ரூகர் எஃபெக்ட். ஏன்னா நம்ம இந்த மாஸ்டர் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெண்டை ரீசெண்ட் டேஸில் சரி ஒரு லாஸ்ட் ஒரு 6-7 இயர்ஸ் அதிகமான ஒரு ட்ரெண்டில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இந்த மாஸ்டர் கிளாஸ் பண்ணுறவங்களோட ஒரு ப்ளூ பிரிண்ட்டை நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறேன்னு கூட சொல்கிறேன். ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸான டாபிக் எடுத்துக்கலாம், ஃபினான்ஸோ இல்லை ஐடி ஆர் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுற நியூவான்சஸ், இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதோட பேஸ்லைன், அதாவது ரொம்ப பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு லெவல் கீழே டீப்பர் இன்சைட் தெரிகிற மாதிரி தே வில் கிவ் யூ த மாஸ்டர் கிளாஸ். நீங்கள் ஒரு ½ an hour ஸ்பெண்ட் பண்ணி இன்டர்நெட்லேயோ இல்லை ஆக்சுவல் ரிசோர்ஸஸ் புக்ஸோ இல்லை எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட பேசுனீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். பட் நம்மளை அது எதுவுமே பண்ண விடாமல் தே வில் டிசைன் த கோர்ஸ் இன் சச் அ வே தட் அவங்க உங்களுக்கு எக்கச்சக்க இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அதுக்கு நீங்கள் என்ன ஒரு 100 ரூபா கட்டிக்கோங்க, ஒரு 500 ரூபா கட்டி இந்த மாஸ்டர் கிளாஸில் சேர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட ஸ்கேல் பார்த்தோம் அப்படின்னா நான் யாரை பற்றி சொல்கிறேன்னு தெரியும். ஐ கேன் ஈவன் டெல் தட் நேம். ஃபினான்ஸ் வித் ஷரண் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் ஒரு இன்ஃப்ளூயன்சரை பார்த்துருக்க முடியும். ஹி ஹஸ் டன் அ லாட் ஆஃப் மாஸ்டர் கிளாஸஸ். நான் ஒரு மாஸ்டர் கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். நான் இந்த ரெசிப்டை வச்சே சொல்லுவேன், வாட் ஹி டிட் வாஸ் ஆக்சுவலி எ ஸ்கேம். ஏன்னா இந்த மாதிரி மாஸ்டர் கிளாஸஸ்குள்ளே போகும்போது உங்களுக்கு வந்து அது கூடவே அந்த 2 hours மாஸ்டர் கிளாஸ்னால் லாஸ்ட் 30 minutes பார்த்தோன்னா அவங்களோட அடுத்த கோர்ஸ் ஆர் அடுத்த ஒரு பெரிய பேக்கேஜுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்டாக தான் இருக்கும். இது வந்து 50,000 ரூபாய்க்கான பேக்கேஜ், இதை நான் உங்களுக்கு 5,000 ரூபாய்க்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூவ ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா யூ ஹேவ் டு லேர்ன். அதுக்கான ஆக்சுவல் மெத்தடை நீங்கள் போங்க. இந்த மாதிரி மாஸ்டர் கிளாஸ்ன்னோ இல்லை வந்து இந்த குயிக் கிளாஸஸ்ன்ற மாதிரி எந்த ஷார்ட்கட்ஸ் நீங்கள் எடுக்க பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஸ்கேமர்ஸ் ஒன்லி வில் பி பெனிஃபிட்டட், நாட் யூ. அன்ஃபில்டர்டுன்ட்டு ரொம்ப அன்ஃபில்டர்டாக போக ஆரம்பிச்சிட்டேன். பட் இந்த டன்னிங்-க்ரூகர் எஃபெக்டோட இப்போ இருக்கிற கரண்ட் டே சினாரியோ எதை நோக்கி போயிட்டுருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டாக ஆல்டோ யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு ரிசல்ட் வருது. அது என்னென்னா மக்கள் வந்து எப்படி இந்த ChatGPT மாதிரியான LLM டூல்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க, ஹவு தே ஆர் இன்ட்ராக்டிங் வித் இட், என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க, எந்தெந்த மாதிரி டாஸ்க்குலாம் வந்து இந்த LLMs யூஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில்டு ரிப்போர்ட் அண்ட் சம்மரி வருது. அதுபடி பார்த்தோன்னா இந்த ஏஏ ரெகுலராக அண்ட் ஆல்மோஸ்ட் எல்லா விஷயத்துக்கும் யூஸ் பண்ணுற மக்கள்கிட்ட இந்த ட்ரெடிஷ்னல் டன்னிங்-க்ரூகர் எஃபெக்ட்ன்றது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. ஆன் தி அதர் ஹேண்ட் தே ஆர் டேஞ்சரஸ்லி ஓவர் கான்ஃபிடென்ட். அவங்க அதில் ஐடி கார்டு மாதிரி போட்டுக்கிற டேக் என்ன அப்படின்னா ஐஎம் ஏஐ லிட்ரேட். அதாவது ஒரு பேசிக் விஷயம் அவங்களுக்கு மேபி ப்ராம்ப்ட் நல்லா எழுத தெரிஞ்சிருக்கலாம், அந்த ஏஐ டூல் கொடுக்குற அவுட்புட்டை டபுள் வேலிடேட் பண்ணுறதுக்கு கூட, அதாவது அது ஒரு ரிசல்ட் கொடுக்குதுன்னா அதை கண்ணை மூடிட்டு நம்புறாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சைக்காலஜிஸ்ட் வந்து இதை காக்னிட்டிவ் ஆஃப்லோடிங் அப்படின்ற ஒரு டேர்ம் வச்சு டிஃபைன் பண்ணுறாங்க, விச் இஸ் ரீசென்ட்லி ட்ரெண்டிங். இந்த லிங்க்டின் மாதிரி அண்ட் ஒரு சில பிளேசஸில் இந்த காக்னேட்டிவ் ஆஃப்லோடிங்கோட எஃபெக்ட்ஸ் பற்றி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளோட கிரிட்டிக்கல் திங்கிங்கை ஒரு ஏஐ டூல் கிட்ட கொடுத்துட்றாங்க. ஈவன் தோ அந்த ஏஐ டூலில் இன்னும் பர்ஃபெக்ட் கிடையாது, இட் இஸ் ஸ்டில் ஹாலுசினேட்டிங், இட் கான் பி பர்ஃபெக்ட். ஹானஸ்ட்லி சொல்லணும்னா அப்படி தான், இட் கான் பி பர்ஃபெக்ட் அண்ட் இட் வில் நெவர் பி பர்ஃபெக்ட். பட் பீப்புள் கண்டினியூஸாக அவங்களோட ஓன் கிரிட்டிக்கல் திங்கிங்கை இந்த மாதிரி டூல்ஸ் கிட்ட கொடுக்கறது தான் இந்த ஆல்டோ யூனிவர்சிட்டி கொடுத்த ரிசல்ட்டோட கன்க்ளூஷன். உங்ககிட்ட இந்த பிரச்சனை இருக்கா, அதாவது உங்களுக்கும் இந்த டன்னிங்-க்ரூகர் எஃபெக்ட் இருக்கா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த டன்னிங்-க்ரூகர் எஃபெக்ட் மாதிரியே இருக்கிற ஒரு சில அதோட டோப்பல்கேங்கர்ஸ் கிட்ட இருந்து நம்ம டிஃப்ரென்ஸ் ஐடென்டிஃபை பண்ண கற்றுக்கணும். யூஸ்வலாக இந்த டன்னிங்-க்ரூகர் எஃபெக்டையும் லேக் வாப்கன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக லோவர் டயரில், அதாவது புவராக பர்ஃபார்ம் பண்ணுற எல்லாருமே நான் வந்து ரொம்ப அபவ் ஆவரேஜாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே வந்து ரிவ்யூ பண்ணி அப்ரைஸ் பண்ணிக்கிறது. யூஎஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மோர் தென் 90% ஆஃப் த டிரைவர்ஸ் திங்க் தே ஆர் இன் த டாப் 30% ஆஃப் சேஃபஸ்ட் டிரைவர்ஸ். மேத்தமெட்டிக்கலாக அது பாசிபிளே கிடையாது அப்படின்னாலும் இட் இஸ் ஆக்சுவலி ப்ரெடிக்டபிள். தட்ஸ் ஹவ் பீப்புள் திங்க் அப்படின்றது தான் இந்த லேக் வாப்கன் எஃபெக்ட்ன்றது சொல்லுது. வெரஸ் நீங்கள் ஆக்சுவலாகவே ஒரு எக்ஸ்பர்ட்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு வந்து இந்த டன்னிங்-க்ரூகர் எஃபெக்டோட மிரர் வெர்ஷன் ஒன்று நடக்கும். அதுதான் வந்து இம்போஸ்டர் சிண்ட்ரோம். இதை வந்து சின்னதாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா யூ வில் ஆல்வேஸ் திங்க் யூ ஆர் ஆக்சுவலி சீட்டிங். ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயம், ஒரு காம்ப்ளெக்ஸான கால்குலேஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு காம்ப்ளெக்ஸான டாஸ்க்காக இருக்கலாம், அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வரும் பிகாஸ் யூ ஆர் அன் எக்ஸ்பர்ட்.
பட் உங்கள் மைண்ட் அது எப்படி நினைக்கும்னா, உங்களுக்கு அது ஈஸியாக வந்ததால் மற்ற எல்லாருக்குமே இது ஈஸி தான். அண்ட் சூனர் ஆர் லேட்டர் யாரோ ஒருத்தவங்க வந்து நீங்கள் சீட் பண்ணுறீங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த ஒரு சப்ப வேலைக்காக வந்து எனக்கு இவ்வளோ நீங்கள் வந்து அப்ரைஸ் பண்ணுறீங்க ஆர் யூ ஆர் பேயிங் மீ அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஸ்டண்ட்டான ஒரு ஃபியர்லேயே இருப்பாங்க. இந்த இம்போஸ்டர் சிண்ட்ரம்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, யூ அக்செப்ட் இட் ஆர் நாட், இட்ஸ் இளையராஜா. அவர்கிட்ட வந்து மியூசிக் பற்றி பேசும்போது ஹீ திங்ஸ் everyone else understand music the same way he does. He is an expert and that is how this imposter syndrome can be defined. ஸோ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம்? இந்த கான்ஃபிடென்ட் இடியட்ஸ் இருக்கிற ஒரு வேர்ல்டில் நம்ம எப்படி சர்வே பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இட் கம்ஸ் டவுன் டு 2 words: எபிஸ்டமிக் ஹியூமிலிட்டி. நெக்ஸ்ட் டைம் யாராவது உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறாங்க அவர் உங்ககிட்ட கேட்குறாங்க அப்படின்னா, அண்ட் இஃப் யூ டோன்ட் நோ, ஐ டோன்ட் நோன்னு சொல்கிறதுக்கு கம்ஃபர்டபுள் ஆகிக்கோங்க. உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. தோ இட் இஸ் ப்ராக்டிக்கலி பாசிபிள் ஃபார் ஒரு சப்செட் ஆஃப் பாப்புலேஷனுக்கு அது பாசிபிள் தான். வி கால் தெம் அஸ் ஜென்ரலிஸ்ட். அப்படியே இருந்தால் கூட அவங்களால எல்லாத்துலேயும் எக்ஸ்பர்ட் ஆக முடியாது. பிகாஸ் தட்ஸ் வை தே ஆர் ஜென்ரலிஸ்ட். ஸோ எக்ஸ்பர்டைஸ் அப்படின்றது இட் வில் டேக் டைம், இட் வில் டேக் ஜென்யூன் எஃபர்ட் அண்ட் டைம் அண்ட் நாலேஜ் டு பில்ட் அண்ட் அக்யூமுலேட். அது அவங்களுக்குள்ளே இருக்கிற கிரிட்டிக்கல் திங்கிங்கோட சேர்ந்து காம்பவுண்ட் ஆகி இட் வில் ஷேப் அப் ஹூ யூ ஆர் ஆர் ஹூ அன் எக்ஸ்பர்ட் இஸ் அப்படின்றது. இந்த சீரீஸோட ப்ரீவியஸ் வீடியோவில் நான் ரிச்சர்ட் ஃபைன்மேன் சொல்லிட்டு ஒரு ஃபிசிசிஸ்ட் பற்றி பேசியிருப்பேன். அவரோட ஒரு கோட், ஆக்சுவல் ட்ரூ விஸ்டம்ன்றது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது கிடையாது, பட் எவ்வளோ விஷயம் இருக்குது அதில் நான் எவ்வளோ விஷயத்தை தெரிஞ்சுக்காமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிறது தான். when you understand the overall unknowns, that is where true wisdom comes into picture. அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி எந்த ஒரு டாபிக் ஆர் எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் மவுண்ட் ஆஃப் ஸ்டூபிடில் இருக்கீங்க அண்ட் வேலி ஆஃப் டிஸ்பேரில் குதிக்கிறதுக்கு முன்னாடி அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்றது இஃப் யூ கேன் ஷேர், யூ கேன் புட் இட் இன் த கமெண்ட்ஸ். உங்கள் எல்லாரும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென், பை பாய்.